சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இன்றைய தியானம் ஆராதனை செய்யுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர்களை நடத்தி செல்ல மோசேயையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பார்வோன் தடையா இருந்ததினாலே எகிப்து தேசத்தில் உள்ள தலைப்பிள்ளைகளும் மிருக ஜீவன்களில் முதற் பேரானவைகளும் மாண்டு போனது. இதற்கு பின்பு பார்வோன் இஸ்ரவேலர் கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர்களை அனுப்பிவிட்டான். ஆம் பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்க மோசே வழிகாட்டியா இருந்தது போல நாமும் செயல்படுவோம். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்திடுவோம்.